நீங்கள் எப்படி ஐஸ்வர்யனாக விரும்புகிறீங்க? குறுக்கு வழியில் ஐஸ்வர்யனாகலாம் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். கள்ளத்தனம் பண்ணுறது, கலப்படம் பண்ணுறது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது அப்படிலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நேர்மையான சம்பாத்தியமாக இருக்கணும், கடினமாக உழைக்கணும். அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய செல்வந்தர்களை கூட ஆண்டவர் மாற்ற முடியும். உலக அளவில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, நல்ல ஜெபிக்கிற கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிறாங்க, பல பட்டணங்கள் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் ஒரு நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே ஐஸ்வர்யவான்களை பெற்று இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் பணக்காரன் ஆகணுமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வர்யவானாய் பணக்காரனாய் மாற்றும். அது வேணுமா? எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும், யாரை ஏமாத்தியாவது ஆயிடணும், அப்படி விரும்புகிறீங்களா? ஏதோ உங்களுடைய விருப்பம் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன ஆண்டவரே, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது, கள்ளத்தனம் பண்ணி ஏமாற்றி பணக்காரன் ஆகுது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும். நிம்மதியாக சமாதானமாக நீர் ஆசீர்வதித்தா ஒரு பிரச்சனை, குழப்பம் இல்லாமல், பயம் இல்லாமல் சமாதானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தை தருவீர். அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரமானது, நிலையானது, சந்தோஷமானது, எப்பவுமே சமாதானமாக இருக்கக்கூடியது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் என் ஐஸ்வர்யவனாய் மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறாரு. எனக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஏமாற்றி வஞ்சித்து பணம் சம்பாதிக்கணும் அந்த எண்ணமே எனக்கு வந்துடக்கூடாது. நீதியாக, நேர்மையாக, கடினமாக நான் உழைக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்து என் தேவைகளை சந்தித்து என்னை செல்வந்தனாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு நான் உதவி செய்யும்படி என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.